अथ प्रथमोऽध्यायः। धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेताः युयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वत संजय। திருதராஷ்டிரர் கூறினார், புண்ணிய யாத்திரை தலமான குருக்ஷேத்திரத்தில் போர் புரிய விருப்பம் கொண்டு ஒன்று கூடிய பிறகு என் மகன்களும் பாண்டுவின் புதல்வரும் என்ன செய்தனர் சஞ்சயனே? சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூಢம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யம் உபசங்கம்ய ராஜா வசனமப்ரவீத். சஞ்சயன் கூறினான், மன்னனே, பாண்டுவின் புதல்வரால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆசிரியரை அணுகி பின்வருமாறு பேசலானான். பஷ்யைதாம் பாண்டு புத்ராணாம் ஆச்சாரிய மகதேம் சமூம் வ்யூಢாம் த்ருபத புத்ரேண தவ சிஷ்யேண தீமதா. ஆசிரியரே, துருபத குமாரனான உங்கள் சீடனால் மிக திறமையாக அணிவகுக்கப்பட்ட பாண்டுபுத்திரரின் சிறந்த சேலையை பாருங்கள். அத்ர சூரா மகேஷ்வாசா பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராடஸ்ச த்ருபதஸ்ச மகாரதஹ. இதோ இந்த சேலையில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமமான வீரமிகு வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர். யுயுதானன், விராட்டன், துருபதன் போன்ற சிறந்த மகாரதர்களும் இருக்கின்றனர். திருஷ்டகேதுஹு சேகிதானஹ காஷிராஜஸ்ச வீர்யவான் புருஜித் குந்தி போஜஸ்ச சைப்யஸ்ச நரபுங்கவஹ. திருஷ்டகேது, சேகிதானன், காசிராஜன், புருஜித், குந்திபோஜன், ஷைப்யன் போன்ற சிறந்த பலமிக்க போர் நாயகர்களும் இருக்கின்றனர். யுதாமல்யுஷ்ச விக்ராந்த உத்தமோஜாஸ்ச வீர்யவான் சௌபத்ரோ திரௌபதேயாஸ்ச சர்வ ஏவ மகாரதாः. வீரனான யுதாமன்யு, பலமிக்க உத்தமௌஜன் மற்றும் சுபத்ரையின் புதல்வன் திரௌபதியின் குமாரர்கள் இவர்களும் இருக்கின்றனர். இவர்கள் எல்லோருமே சிறந்த ரதப்போர் வீரர்கள். அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோத த்விஜோத்தமா நாயகா மம சைன்யஸ்ய சம்ஞார்த்தம் தான் பிரவீமி தே. அந்தணரில் சிறந்தவரே, எனது சேனையை நடத்தும் தகுதி வாய்ந்த தலைவர்களை நீர் அறியும்படி கூறுகின்றேன். பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சயः அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமதத்திஹி ததைவ ச. எப்போதும் போரில் வெற்றி காண்பவரான தாங்களும் பீஷ்மர், கர்ணன், கிருபர், அஸ்வத்தாமன், விகர்ணன், பூரிசரவஸ் என்ற சோமதத்தனின் குமாரன் போன்ற பெரும் வீரரும் இருக்கின்றீர்கள். அன்யேச பகவः शूराः मदर्थे त्यक्तजीविताः
नानाशस्त्रप्रहरणाः सर्वे யுத்தவிசாரதாக. எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற வீரர்கள் பிறரும் உள்ளனர். அவர்கள் எல்லோருமே பலவிதமான ஆயுதங்களை உடையவர்களாயும் போர்க்கலையில் மிக தேர்ந்தவர்களாயும் இருக்கின்றனர். அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமேதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். பாட்டனார் பீஷ்மரால் பாதுகாக்கப்பட்ட நமது பலம் கணக்கில் அடங்காதது. ஆனால் பீமனால் கவனமாய் பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனையோ அளவிடக்கூடியதாக இருக்கின்றது. அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதாக பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தக சர்வ ஏவ ஹி. படை அணிவகுப்பின் முக்கியமான போர்முனை நிலைகளில் இருந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் பாட்டனார் பீஷ்மருக்கு பாதுகாப்பு கொடுப்பீர்களாக. தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தः பிதாமஹः சிம்ஹநாதம் வினத்யோச்சைः சங்கம் தத்மௌ பிரதாபவான். பிறகு குருவம்சத்தின் பெருவீர முதியவரும் போர் வீரரின் பாட்டனாருமான பீஷ்மர் தனது சங்கை சிங்க கர்ஜனை போன்று உறக்க ஊதி துரியோதனருக்கு மகிழ்வை கொடுத்தார். ததः சங்காஷ்ச பேர்யஷ்ச பணவானக கோமுகாக சகசைவாப்யகல்யந்த சசப்தக துமுலோபவத். அதன்பின் சங்குகள், குழல்கள், முரசுகள், பறைகள், கொம்புகள் இவை ஒரே சமயத்தில் முழக்கப்பட அவ்வதிர்வு கிளர்ச்சியை எழுப்புவதாக இருந்தது. ததஸ்வேதைः ஹயைர்யுக்தே மகதி ஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவः பாண்டவश्चैव திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுः. மறுதரப்பில் வெண்புறவிகள் பூட்டிய மிக சிறந்த ரதத்தில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்கள் தெய்வீகமான சங்குகளை முழக்கினர். பாஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா ருகோதரः. பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பாஞ்சஜன்யத்தை முழக்கினார். அர்ஜுனன் தனது தேவதத்தத்தையும் பெருந்தீனிக்காரனும் வீர சாகசங்களை புரிபவனுமான பீமன் பௌண்ட்ரமெனும் பெரும் சங்கையும் முழக்கினர். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரः நகுலः சகதேவश्च சுகோஷமணிபுஷ்பகௌ காஷ்யश्च பரமேஸ்வாசः शिखण्डी च महारथः धृष्टद्युम्नो विराटश्च सात्यकिश्च पराजितः द्रुपदो द्रौपदेयाश्च सर्वशः पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः
शङ्खान् दद्मुः पृथक् पृथक् குந்தியின் புதல்வனான மன்னன் யுதிஷ்டிரன் அனந்த விஜயமனும் சங்கையும், நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணிபுஷ்பகமனும் சங்குகளையும் ஒலித்தனர். பெரும் வில்லாடியான காசிராஜன், பெரும் போர் வீரனான சிகண்டி, திருஷ்டுத்யம்னன், விராட்டன், வெற்றி கொள்ளப்படாதவனான சாத்தியகி, துருபதன், திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் பெரும் பலம் பொருந்திய சுபத்ரை மகனான அபிமன்யு போன்றவர்கள் தத்தம் சங்குகளை முழங்கினர். सघोषोधार्तराष्ट्राणाम् हृदयानि व्यदारयत् नभश्च पृथिवीं चैव तुमुलो व्यनुनादयन् சங்கொலிகளின் பல்வேறு முழக்கங்கள் பேரொலியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க திருதராஷ்டிரனின் மகன்களுடைய இதயங்கள் சிதறலாயின. अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृत्ते शस्त्रसम्पाते धनुरुद्यम्य पाण्डवः हृषीकेशं तदा वाक्यम् इदम् आह மகீபதே. மன்னனே, அந்த நேரத்தில் ஹனுமான் கொடியை உடைய தேரில் அமர்ந்திருந்த பாண்டு மகன் அர்ஜுனன் திருதராஷ்டிரனின் மகன்களை நோக்கி அம்பைய தயாராக வில்லை ஏந்தி ரிஷிகேசனான ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி பின்வருமாறு கூறலானான். அர்ஜுன உவாச்ச சேனயோருபயோர்மத்யே ரதம் ஸ்தாபயமேச்யுத யாவதேதான் நிரீக்ஷேஹம் யோத்துகாமான் அவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. அர்ஜுனன் கூறினான், அழிவற்றவரே, போர் புரியும் ஆவலுடையவராய் இங்கு அணிவகுத்துள்ளவரில் நான் எவரோடு இந்த பெரும் போர் முயற்சியில் பொருந்த வேண்டும் என்று பார்க்கும்படியாக எனது தேரை செலுத்தி இரு படையினருக்கும் நடுவே நிறுத்துவீராக. யோத்ஸ்யமானான் அபேக்ஷேகம் யயேதேத்ர சமாகதாக தார்த்தராஷ்ட்ரஸ்ய துர்புத்தேஹே யுத்தே பிரியசிகீர்ஷவஹ. திருதராஷ்டிரனின் கெடுமதியுடைய மகன் துரியோதனரை மகிழ்விக்கும் விருப்பத்தோடு இங்கு போர் புரிய வந்திருப்பவர்களை நான் பார்க்கட்டும். சஞ்சய உவாச்ச ஏவமுக்தோ ஹ்ருஷீகேஷோ குடாகேஷேன பாரத சேனயோருபயோர்மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். சஞ்சயன் கூறினான், பரத குலத்தவனே, அர்ஜுனனால் இவ்வாறு கூறப்பட்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவனது மிகச்சிறந்த தேரை இருதரப்பு சேனைகளின் நடுவே செலுத்தி நிறுத்தினார். பீஷ்மத்ரோண பிரமுகதः சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. பீஷ்மர், துரோணர் மற்றும் பல உலகத் தலைவர்களின் முன்னிலையில், பார்த்தா, இங்கு கூடியிருக்கும் குருவம்சத்தினரை பார் என்று ரிஷிகேசர் கூறினார். தத்ர பஷ்ய ஸ்திதான் பார்த்தः பித்ருநத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான்
सखींस्तथा श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि இருதரப்பு சேனைகளினிடையே அங்கு தந்தைமாரும் பாட்டனார்களும் ஆசிரியர்களும் மாமாக்களும் சகோதரர்களும் மகன்களும் பேரன்களும் நண்பர்களும் மாமனார்களும் மற்றும் பல நன்மை விரும்புகளையும் போர்க்களத்தில் கூடியிருக்க கண்டான் அர்ஜுனன். तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान् कृपया परयाविष्टो विषीदन्निदमब्रवीत्. குந்தி மகனான அர்ஜுனன் அந்த நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டபின் பரிவால் நிறைந்து இவ்வாறு கூறலானான். अर्जुन उवाच दृष्ट्वेमं स्वजनं कृष्णा युयुत्सुं समुपस्थितम् सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति. அர்ஜுனன் கூறினான், என் அன்புக்குரிய கிருஷ்ணா, போரிடும் உணர்வோடு என் முன் கூடியுள்ள எனது நண்பரையும் உறவினரையும் கண்டு என் உடல் நடுங்கி வாய் உலர்வதாக உணர்கிறேன். वेपतुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते गाण्डीवं स्रंसते हस्तात् त्वच्चैव परिदह्यते. என் உடல் முழுதும் நடுங்குகின்றது, மயிர்கூச்செறிகின்றது. என் வில்லான காண்டீபம் கைகளிலிருந்து நழுவுகின்றது. என் சருமம் எரிகின்றதே. न च शक्नोमि अवस्थातुं भ्रमतीव च मे मनः निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव. இனியும் இங்கு என்னால் நிற்க முடியாது. என் மனம் குழம்புகின்றது. நான் என்னையே மறக்கின்றேன். கேசியை அழித்தவரே, கெட்ட சகுனங்களையே நான் காண்கிறேன். न च श्रेयोऽनुपश्यामि हत्वा स्वजनं आहवे न काङ्क्षे विजयं कृष्णा न च राज्यं सुखानि च. சொந்த உறவினரை இப்போரில் கொல்வதால் என்ன நன்மை வரும் என்பதை என்னால் காண முடியவில்லை. இதிலே பெறக்கூடிய வெற்றியையோ அரசையோ இன்பத்தையோ நான் விரும்பவில்லை. किन्नो राज्येन गोविन्द किं भोगैः जीवितेन वा येषामर्थे काङ्क्षितं नो राज्यं भोगाः सुखानि च. त इमेव स्थिता युद्धे प्राणां त्यक्त्वा धनानि च आचार्याः पितरः पुत्राः तथैव च पितामहाः मातुलाः श्वशुराः पौत्राः श्यालाः सम्बन्धिनस्तथा एतान्न हन्तुमिच्छामि घ्नतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतोः किं नो मही कृते. निहत्य धार्तराष्ट्रान्नः का प्रीतिः स्यात् जनार्दन. அரசுகளும்
இன்பமும், ஏன் வாழ்வே கூட யாருக்காய் அவைகளை நாம் விரும்புவோமோ அவர்களே இந்த களத்தில் போர் புரிய தயாராயிருக்க என்ன பலன் தரப்போகின்றன? மதுசூதனரே, ஆசிரியரும் தந்தையரும் பிள்ளைகளும் பாட்டனார்களும் மாமன்களும் மாமனார்களும் பேரன்களும் மைத்துனரும் பிற உறவினரும் தங்கள் வாழ்வையும் செல்வத்தையும் இழக்க தயாராக என் முன் நின்றிருக்க நான் வாழ்வேனாயினும் இவர்களை கொல்ல நான் ஏன் விரும்ப வேண்டும்? இந்த பூமி ஒரு புறம் இருக்கட்டும், மூவுலகம் கிடைப்பதாயினும் உயிர்களை எல்லாம் காப்பவரே, நான் இவர்களுடன் போர் செய்ய தயாராக இல்லை. பாபமேவாஸ்ரயேதஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினஹ தஸ்மான்னார்காவயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவா. இவ்வாறான ஆக்கிரமிப்பாளரை கொல்வதால் நமக்கு பாபமே வந்து சேரும். எனவே திருதராஷ்டிரர் மக்களையும் நண்பரையும் கொல்லுதல் நமக்கு சரியானதல்ல. திருமகளின் கணவரே, நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும்? இதனால் நமக்கென்ன லாபம்? யத்யப்யேதே ந பஷ்யந்தி லோபோபகத சேதசஹ குலக்ஷயக்ருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் கதம் ந ஜ்ஞேயம் அஸ்மாபிஹி பாபாதஸ்மாத் நிவர்த்திதும் குலக்ஷயக்ருதம் தோஷம் பிரபஷ்யத்பிஹி ஜனார்தனா. ஜனார்தனரே, பேராசையால் உந்தப்பட்டு நண்பருடன் கலகம் செய்வதிலும் குலநாசம் செய்வதிலும் இந்த மனிதர் பாவம் எதையும் காணவில்லையாயினும் குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இச்செயல்களில் ஈடுபட வேண்டும்? குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மாக சனாதனாக தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோபிபவத்யுதா. குலம் அழிவடைவதால் நித்தியமான குலவரம் கெடுகின்றது. இதனால் வம்சத்தில் மீந்திருப்பவர் அறமற்ற பழக்கங்களில் ஈடுபடுவர். அதர்மாபிபவாத் கிருஷ்ணா பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியः ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரः. குலத்தில் அறமின்மை தலையெடுக்கும் போது கிருஷ்ணரே, குடும்ப பெண்கள் களங்கப்பட பெண்மையின் சீரழிவால் விஷ்ணு குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகிறது. சங்கரோ நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ க்ஷேஷாம் லுப்த பிண்டோதக கிரியாக. தேவையற்ற ஜனத்தொகை பெருகுவதால் குடும்பத்திற்கும் குலப்பண்பாட்டை அழிப்போருக்கும் நரக நிலை உருவாக்கப்படுகின்றது. அதுபோன்ற சோரம் போன குலங்களில் முன்னோருக்கு உணவும் நீரும் அளிக்கும் கருமாதிகள் நடப்பதில்லை. தோஷைரேதைஹி குலக்ஞானாம் வர்ணசங்கரகாரகைஹி உத்சாத்யந்தே
जातिधर्माः कुलधर्माश्च शाश्वताः. குடும்ப பண்பாட்டை அழிப்பவரின் தீய செயல்களால் எல்லா குலவரங்களும் குடும்ப நலச் செயல்களும் அழிவுறுகின்றன. उत्सन्न कुलधर्माणां मनुष्याणां जनार्दन नरके नियतं वासो भवतीत्यनु शुश्रुमा. மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குலப்பண்பாட்டை கெடுப்பவர் நரகத்தில் சதா வாழ்வதாக சீட பரம்பரை வாயிலாக கேட்டுள்ளேன். अहोबत महत्पापम् कर्तुं व्यवसिता वयम् यद्राज्य सुखलोभेन हन्तुं स्वजनम् उद्यताः. ஐயகோ, அரச போகத்தை அனுபவிப்பதற்கான ஆசையால் உந்தப்பட்டு பெரும் பாவங்களை புரிய நாம் தயாராவது என்ன விந்தை! यदिमाम् अप्रतीकारम् अशस्त्रम् शस्त्रपाणयः धार्तराष्ट्रा रणे हन्युः तन्मे क्षेमतरम् भवेत्. திருதராஷ்டிரர் மக்களுடன் போர் புரிவதை விட ஆயுதமின்றியும் எதிர்ப்பு காட்டாமலும் அவர்களால் நான் கொல்லப்படுவதையே சிறந்ததாக கருதுவேன். संजय उवाच एवमुक्त्वार्जुनः सङ्ख्ये रथोपस्थ उपाविशत् विसृज्य सशरं चापम् शोकसंविघ्नमानसः. சஞ்சயன் கூறினான், அர்ஜுனன் போர்க்களத்தில் இவ்வாறு ஒழிந்தபின் வில்லையும் அம்புகளையும் ஒருபுறம் எரிந்துவிட்டு மனக்கவலையால் நிறைய தேரில் அமர்ந்து விட்டான். ஓம் தஸ்ஸதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे अर्जुन विषादयोगो नाम प्रथमोऽध्यायः.